கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை விரைவுபடுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழக அரசின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இது கர்நாடகாவுக்கு சட்ட வெற்றியாக கருதப்படுகிறது. ஆனால் தமிழகம் காவிரி உரிமை போராட்டத்தில் தன் நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டிய நேரத்தில் ஸ்டாலின் அரசோ தூக்கத்தில் கிடப்பது போல இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. காவிரி நீர் உரிமை என்பது தமிழகத்தின் உயிர் உரிமையாகும். கர்நாடகாவில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசு 9 கோடி ரூபாய் மதிப்பிலான மேகதாது திட்டத்தை முன்னெடுத்து பெங்களூருக்கு குடிநீர் வழங்கவும் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் நீர் குறையக்கூடும் என்ற அச்சம் பல ஆண்டுகளாக நிலவுகிறது. இந்நிலையில் தன் உரிமையை வலியுறுத்தும் வகையில் அரசியல், சட்ட போராட்டம், மக்கள் இயக்கம் என அனைத்து தளங்களிலும் தீவிரமாக செயல்பட வேண்டிய தமிழக அரசு கூட்டணிக்காக வாய்மூடி மௌனம் காப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. காங்கிரஸ் இல்லை என்றால் தங்களின் நரேட்டிவ் எடுபடாது என்பதால் தமிழ்நாட்டில் கூட்டணிக்காக காங்கிரஸ் கை காலில் விழுந்த திமுக இந்நேரத்தில் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் மீண்டும் காங்கிரஸ் முரண்டு பிடிக்குமோ என நினைத்து வாய்மூடி இருப்பதாக கூறுகிறார்கள் திமுகவின் சுயநல முகத்தை அறிந்தவர்கள். கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்த திட்டத்திற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்புவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையில் தமிழகம் தன் மனுவை இழந்துவிட்டது. இது தமிழகத்தின் சட்ட போராட்டத்தில் ஏற்பட்ட பெரிய பின்னடைவு என்கிறார்கள் சட்ட நிபுணர்கள். சுய விளம்பரம் செய்யவும் தங்கள் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் பல கோடிகளை செலவு செய்து பெரும் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடும் திமுக அரசு தமிழ்நாட்டில் நலனை, தமிழ்நாட்டின் நீர் உரிமையை பாதுகாக்க பெரும் முயற்சி செய்யாதது இரட்டை முகத்தின் வெளிப்பாடே என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது காவிரி உரிமைக்காக உறுதியான, தீவிரமான, தைரியமான அரசியல் நடவடிக்கை. ஆனால் ஸ்டாலின் அரசு மனு தாக்கல் செய்தோம், தள்ளுபடியானது என்ற நிலைப்பாட்டில் சும்மா இருப்பது தமிழகத்தின் நீர் உரிமையை ஆபத்துக்குள் தள்ளும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த, அதுவும் விவசாயிகளின் பிரச்சனைகளை அறிந்த அரசால் மட்டுமே முடியும். தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காக பாராளுமன்றத்தையே முடக்கிய புரட்சி தலைவர், புரட்சி தலைவியின் வழிவந்த அதிமுக அரசால் மட்டுமே தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.